வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனான கம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இந்த கம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த கம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் இப்போ உங்களோட இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த கம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷனுக்கு எந்த ரிசோர்ஸ்லேருந்து நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும், பேசிக்காக அப்ரோச் என்ன, எந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி ஆன்சர்ஸை நம்ம எழுதணும், இது எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாமினேஷனை எழுதுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள். சரி, கம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷன் இது டிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர். இதில் கேள்விகளை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க எஸ்ஏ டைப், கேஸ் பேஸ்ட், அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஸோ எஸ்ஏ மாதிரி எழுதணும், லாங் ஆன்சர்ஸாக எழுதணும். ரெண்டாவது கேஸ் பேஸ், ஒரு ஹைபாத்தட்டிக்கல் செனாரியோ, சிச்சுவேஷன், ப்ராப்ளம் இதை கொடுத்துட்டு அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தரணும். பொதுவாக கேள்விகளை நம்ம இப்படி தான் எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை வச்சு இந்த மாதிரி கேள்வி வரும். அனாலிட்டிக்கலாக இருக்கும். அனாலிட்டிக்கல்னா பல்வேறு கோணங்களை நீங்கள் யோசிச்சு எழுதணும். ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன, இதெல்லாமே உள்ள நீங்கள் எழுதிக்கணும். ஸோ பேசிக்காக கேள்விகள் இப்படி தான் வரும். உங்களுடைய ஆன்சர்ஸும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாபிக்ஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். நான் இப்போ ஓரலாக சொல்கிறேன். கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூஷன், டெக்னாலஜி, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், என்வாயன்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், கடைசியாக தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கேள்வி வரும். இந்த டாபிக்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, ரிசோர்ஸஸை நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு சில நாட்களில் எப்படி புத்திசாலித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதான் இங்கே நமக்கு ஒரு இலக்காக இருக்கணும். இந்த புக்கை நீங்கள் உடனடியாக வாங்கிருங்க. பொதுவாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த புக்கை நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். டாடா மெக்ரா-ஹில் ஜெனரல் ஸ்டடீஸ் மேனுவல் ஃபார் யூபிஎஸ்சி. வேறு சில நிறுவனங்கள் கூட இந்த புக்ஸை கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு அரிஹந்த், ஸ்பெக்ட்ரம்லாம் கொண்டு வராங்க. எந்த புக் வேணால் வாங்கலாம். பட் இது வந்து ஜிஎஸ் மேனுவல். இந்த மேனுவல் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கான மேனுவல். இந்த புக்கை நீங்கள் வாங்கி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கான கண்டென்ட் அந்த புக்குள்ளே இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணணும். புரியுதா? ரொம்ப உள்ளே போவேனா, இன்டெப்த்தாக போவேனா, எல்லா ஃபேக்ட்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ண வேணாம், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண வேணாம். எப்படி படிக்கணும்னா, முதல்ல கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுங்கள். பேசிக்காக அந்த கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஃபர்தராக முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. அதோடு சேர்ந்து ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், ஸ்கீம்ஸ், டேட்டா இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த புக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துடணும். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அப்புறம் ட்ரை ஃபார்மிங்னா என்ன, லேண்ட் ரீஃபார்ம்ஸ்னா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அது சம்மந்தமான ஸ்கீம்ஸ் என்ன இதை பார்க்கணும். ஸோ இப்படி இந்த புக்கில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அதில் முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன அதை லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேவா? அர்பன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு கான்செப்ட், ஃப்ளட் பிளைன் ஜோனிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், அதை படிக்கணும். அது சம்மந்தமான ஃபேக்ட்ஸையும் லேர்ன் பண்ணுங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கில் இருந்து நீங்கள் இந்த நாலேஜ் எடுங்க. அடுத்த ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். யூபிஎஸ்சிக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப உள்ள போவேன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபேக்சுவலாக எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க வேணாம். அந்த டாபிக் சம்பந்தமான அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க, கான்செப்ஷுவல் நாலேஜ், அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. ஓகேவா? இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம் தான் மெயினாக இருக்கும். யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் ஸ்கீமை லைட்டாக பாருங்க போதும். முக்கியமான ஸ்கீம்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் எதை நீங்கள் எக்ஸ்டென்சிவாக பார்க்கணும்னா தமிழ்நாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸ்டென்சிவாக பார்க்கணும். உடனடியாக ஒரு புக்கை வாங்கிருங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா புக் வரும். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸை இந்த டாபிக்ஸில் நல்லா படிச்சிருங்க.
மெயினாக ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபுல்லாக ட்ரில் பண்ணி எடுத்துருங்க. ரைட்? ஸோ இந்த ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் இதுக்கு தனியாக ஒரு புக்கை வாங்கிருங்க. மார்க்கெட்டில் நிறைய புக் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா அந்த மோகன பிரியா சுந்தர் ஆத்தர் இவங்களுடைய புக்கு தான். வேணா இந்த புக்கை நீங்கள் வாங்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதினாலும் இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் கிடையாது. ஸோ இந்த புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ இதுதாங்க ரிசோர்ஸஸ். இதுலேருந்து லேர்ன் பண்ணுங்கள். பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஏரியாஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ், வேளாண்மை, அப்புறம் விவசாயிகள். அடுத்து வல்னரபிள் செக்ஷன். இதில் யார் வருவாங்கன்னா விமன் அண்ட் சில்ட்ரன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எஸ்சி எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சு இவங்க வருவாங்க. இவங்களுக்கான பாலிசிஸை பார்க்கணும், ஸ்கீம் பார்க்கணும். பாலிசி வேற, ஸ்கீம் வேற. ஓகேவா? பாலிசிங்கிறது கொள்கை, ஸ்கீம்ங்கிறது திட்டம். ஓகேவா? ரெண்டுத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அடுத்தது எக்கனாமிக் ப்ரொடக்ஷன். இதில் எதை பார்க்கணும்னா ஆண்டர்பிரினர்ஷிப் இது பாருங்க, எம்எஸ்எம்இ பாருங்க. அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இதை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருங்க. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் அன்ஆர்கனைஸ் செக்டர் இல்லையா, இதற்கு ஸ்கீம்ஸ் இருக்கா அதை பார்த்துருங்க. அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதுக்குள்ள பார்க்கணும். அது இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ். இதில் இருக்கிற பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை ஃபுல்லாக ட்ரில் பண்ணிடுங்க. முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்தீங்க கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். ரொம்ப உள்ள போக தேவையில்ல. ஸ்கீமுடைய நேம் என்ன, எந்த செக்டருக்காக, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதை பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே போல சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இதுதான் ஸ்டடி ரிசோர்சஸ். இதுல இருந்து மட்டும் படிங்க. நான் சொன்ன விதத்தில் நீங்க படிக்கணும். புரியுதா? சரி, இப்போ ஆன்சர் ரைட்டிங்க்கு நான் வந்துடுறேன். கேள்விகள் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கேஸ் ஸ்டடிஸாக தான் வரும். நிறைய கேள்விகள் எப்படி எதிர்பார்க்கலாம்னா, கேஸ் ஸ்டடியை ஒரு ஸ்கீமை வச்சு வந்துடும். உதாரணத்துக்கு விமன் ஸ்கீம் எதாவது இருக்குன்னா அந்த ஸ்கீமை கொடுத்துட்டு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்க சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க அப்படி கேட்பாங்க. அல்லது ஸ்கீமை சொல்லாமல் கேள்வி வந்துருச்சுன்னா அந்த கேள்விக்குள்ள நீங்கள் கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸை அதில் மென்ஷன் பண்ணணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இதை மையமாக வச்சு தான் நீங்கள் எழுதணும். சென்ட்ரல் ஸ்கீம்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஸோ தமிழ்நாடு ஸ்கீமை வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நான் சொன்னது போல கேள்வியே நம்ம ஸ்கீமை வச்சு எதிர்பார்க்கலாம். ரைட். இப்போ கண்டென்ட்டை கொடுக்கும்போது, அதாவது ஆன்சர் எழுதும்போது அனாலிட்டிக்கலாக இருக்கணும். அந்த ஸ்கீமில் மனப்பாடம் பண்ணதெல்லாம் எழுதினீங்கன்னா மார்க் வராது. புரியுதா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, அதை கான்செப்டுவலாக பாருங்கள். அது எந்த செக்டருக்கானது, அதனுடைய பெனிஃபிஷரி என்ன, அது டார்கெட் பண்ணுறது யாரை, அதனுடைய அவுட்புட் என்ன, கோல் என்ன, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே எழுதிக்கணும். புரியுதா? அடுத்தது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா, அல்லது அது சொசைட்டிக்கு வேற ஒரு மெக்கானிசம்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கா, அதில் என்ஜிஓஸ் இன்வால்வ் ஆகிறாங்க, சிவில் சொசைட்டி இன்வால்வ் ஆகுறாங்களா, இதெல்லாம் பாருங்க. அது இல்லாமல் அதில் இருக்க சேலஞ்சஸை பாருங்க. நீங்கள் ஒரு ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா சவால் செப்பரேட்டாலாம் இருக்காது. பெரும்பாலும் இந்த சவால்கள் அப்படின்றது எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் பொதுவாக தான் இருக்கும். அப்போ அந்த பொதுவான சவால்கள் என்னன்னு லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அது நீங்கள் உள்ளே எழுதலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இன்புட்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. லாஸ்ட்டாக சொல்யூஷன் தரணும். அந்த சொல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். அதையும் நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ஜெக்டிவ் என்ன, கோல் என்ன, இப்போ இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் என்ன, அடுத்தது ப்ராப்ளம் என்ன, சேலஞ்ச் என்ன, இந்த ஒரு பாணியில் எழுதணும். இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுங்க. இதுதான் இந்த அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். இதை வச்சு கண்டென்ட்டை கொடுங்க, கிறிஸ்பாக கொடுங்க. சொன்னதே மறுபடியும் சொல்லக்கூடாது. ஆன்சர் டைவர்ஸாக இருக்கணும். இந்த கோணங்களில் நீங்கள் எழுத பாருங்க. சரி, இப்போ இன்புட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த டாப்பிக்கில் எந்த கோணத்தில் நம்ம யோசிச்சு எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுலேயே உங்களுக்கு சேலஞ்ச் என்னன்னு லேர்ன் பண்ணிடலாம். சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொல்றது போல சேலஞ்சு, சொல்யூஷன் இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ்க்கும் பாலிசிஸ்க்கும் காமனாக தான் இருக்கும். சரி, முதல்ல டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த டெக்னாலஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் ட்ரோன் டெக்னாலஜி எடுத்துங்களேன். ட்ரோன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இதை சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக?
அது இல்லாமல் ட்ரோன் டெக்னாலஜி வேறு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக கேள்வி வரும்போது அதை அப்ளை பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா. அதே போல் இன்டர்நெட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த் கேர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா. மெடிசன், டெலிமெடிசன் இந்த மாதிரி எழுதணும். இப்போ விமனுக்கு டெலிவரி நடக்கும்போது டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் எங்கே இருந்தோ என்ன பண்ணலாம், கெய்ட் பண்ணி அவங்க டெலிவரியை ப்ராப்பராக நடக்கிற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் எழுதணும். கவர்னன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமான கான்செப்ட் கீ டேர்ம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ், சோஷியல் ஆடிட், சிட்டிசன்ஸ் சார்ட்டர் இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும். இப்போ கவர்னன்ஸ் பற்றி ஒரு கேள்வி வருது. இப்போ கவர்னன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் இப்போ சொன்னதெல்லாம் தான். டிரான்ஸ்பரன்சி இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, சிட்டிசன் சார்ட்டர் வச்சா பெட்டராக இருக்கும், பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் வச்சா பெட்டராக இருக்கும், டைம் லைன்ஸ் ப்ராப்பராக நம்ம ப்ராமிஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் காமன் பாயிண்ட்டாக நீங்கள் உள்ளே எழுதலாம். சரியா. ஸோ இதெல்லாம் காமன் இன்புட்ஸ், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே கொடுங்க. அடுத்தது ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ். இதில் தான் பெரும்பாலான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காமனாக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதலாம். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் எழுதக்கூடாது, நாலேஜாக எடுத்துங்க, அந்த கண்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி எழுதுங்க. இந்த ஸ்கீம்ஸ் ஏன் வேலை செய்ய மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் முக்கியமான சவாலாக இருக்கும். ஒன்று வந்து இம்ப்ராப்பர் டார்கெட்டிங் ஆஃப் பெனிஃபிஷரி. பெனிஃபிஷரியை கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணிக்க மாட்டோம். பெனிஃபிஷரி தப்பாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரேஷன் ஷாப்ஸ், ரேஷன் கார்டு, அதனால் பப்ளிக் மணி வேஸ்ட் ஆகும் இல்லையா. அது இல்லாமல் கரப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் மத்தியில் கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக அப்ளை ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை ஆகும், டீசென்ட்ரலைஸ்டாக அப்ளை ஆகாது. ஸோ அதெல்லாம் முக்கியமான சேலஞ்சஸ். இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் என்னென்ன தரலாம்னா சோஷியல் ஆடிட் தரலாம், கவர்னன்ஸ் தரலாம், பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் இது தரலாம். ஒருவேளை அது வேலை செய்யலைன்னா எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அதை பற்றி மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் டீசென்ட்ரலைசேஷனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதை பெட்டராக யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா பிஆர்ஐஸ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு அத்தாரிட்டி அளிக்கணும். இதெல்லாம் நீங்கள் காமன் பாயிண்ட்ஸாக தருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கீம்ஸை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே சிஎஸ்சி இருக்கு, இதை இந்த நெட்வொர்க் இன்னும் வைடன் பண்ணணும். இதுக்குள்ள டெக்னாலஜி இன்னும் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் எப்படி இந்த ஹெல்த் செக்டருக்கு ஆஷான்னு இருக்காங்க, அதே மாதிரி ஒரு செக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரஸ்பாண்டன்ட்டை நம்ம ஃபீல்ட் லெவலில் கொண்டு போகலாம். இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ரேஷன் ஷாப் இருக்குது, அங்கே ஆஷா மாதிரி ஒரு ஒர்க்கர் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் காமன் பாயிண்ட்டுங்க. அப்போ முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். நேச்சுரலாகவே சேலஞ்சை பற்றி நாலேஜ் இருந்தால் சொல்யூஷனும் நீங்கள் இதில் எழுதிடலாம். ஸோ பெரும்பாலான ஸ்கீம்ஸ்க்கும் பாலிசிஸ்க்கும் சேலஞ்சஸ் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுங்க. அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும்போது இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் உள்ள தாங்க. எம்எஸ்எம்இல ஃபோக்கஸ் பண்ணணும், அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ஆர்ஜிஎஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா இதை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, வில்லேஜ் இண்டஸ்ட்ரி இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், எஃபிஓ, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த சொல்யூஷன்ஸில் கொடுங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரொம்ப முக்கியம். இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விமன் எஸ்எஸ்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் உள்ள தாங்க. அது இல்லாமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் தரலாம். இப்போ டெல்டா ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், டவுன் சவுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கோஸ்ட் இருக்குது, ஸோ ஃபிஷ்ஷிங் நீங்கள் தரலாம், சால்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் தரலாம். அதே போல் வெஸ்டர்ன் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் தரலாம். அந்த மாதிரி அந்த நாலேஜ் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுங்க. ரீஜன் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக பாலிசிஸ்ல இது இருக்குது. எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த கிராப்ஸை நம்ம போடலாம், எந்தெந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரலாம். ஸோ இதை பார்த்துருங்க உள்ள. அப்போ நீங்கள் அந்த பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் நீங்கள் நாலேஜ் எடுக்கணும்.
அதையே நீங்க ஆன்சர்ல நான் சொன்ன டைமென்ஷன்ஸ்ல உள்ள எழுதிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும்போது இந்த மார்ஜினலைஸ்ட் அண்ட் வல்னரபிள் செக்ஷன் இவங்களை மறந்துடாதீங்க. இவங்களை உள்ள கோட் பண்ணுங்க. ஃபார்மர், விமன், ட்ரைபல்ஸ் இவங்களை கோட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ட்ரைபல்ஸை எப்படி எம்பவர் பண்ணலாம்னா ட்ரைபல் கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா அவங்களை எம்பவர் பண்ணலாம். ஹனி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ட்ரைபல்ஸ் வந்து இந்த கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் நெட்வொர்க்கை நம்ம விரிவுபடுத்தலாம் அப்படின்றத நீங்க சொல்யூஷனா தரலாம். அடுத்தது என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அந்த கீ டேர்ம் உள்ள இருக்கணும். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இது ஒரு பிரச்சனை, இது ஒரு கான்செப்ட், இதை மென்ஷன் பண்ணுங்க. EIA என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதை எழுதுங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அந்த ரூல்ஸ் அதை மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் சோஷியல் அவேர்னஸ். அது இல்லாமல் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ல கிராப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும், ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இதை மென்ஷன் பண்ணுங்க. இதை பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. அது இல்லாமல் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வரும்போது ட்ரெடிஷ்னல் நாலேஜை நம்ம யூஸ் பண்ணணும். ஆயிரக்கணக்கான வருஷமா அந்த லோக்கல்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கும். எப்படி நம்ம என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது, டிசாஸ்டர்ஸ் எப்படி பெட்டரா ஃபேஸ் பண்றது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்க அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்த டாபிக் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல இந்த பாயிண்ட்லாம் உள்ள இருக்கணும். நான் சொல்றது எல்லாமே கண்டெக்சுவலா எழுதணும். நான் சொல்றது எல்லாத்தையும் பிளைண்டா எழுதக்கூடாது. கேள்விக்கு ஏற்ற மாதிரி உள்ள கொண்டு போனோம். முக்கியமான இன்புட்ஸை நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? இன்புட்ஸை நான் ஷேர் பண்றேன். எல்லாமே சேலஞ்சஸ் சொல்லிட்டேன், ஜெனரல் சேலஞ்சஸ் சொல்லிட்டேன், ஜெனரல் சொல்யூஷன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அக்ரிகல்ச்சர்ல FPO, கோஆபரேட்டிவ்ஸ், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். கோஆபரேட்டிவ்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆவின். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆவின் நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆவின் மாடல்ல நம்ம கோஆபரேட்டிவ்ஸை கொண்டு வரலாம் அப்படி சொல்லுங்க. அடுத்தது கிசான் கால் சென்டர், கிருஷி விக்யான் கேந்திரா, காமன் சர்வீஸ் சென்டர். இதன் மூலமா நம்ம அக்ரிகல்ச்சரையும் ஃபார்மர்ஸையும் எம்பவர் பண்ணணும்னு சொல்லுங்க. அது இல்லாமல் அலைடு ஆக்டிவிட்டீஸ் மூலமா நம்ம அக்ரிகல்ச்சர்ல வேல்யூ அடிஷன் கொண்டு வரணும்னு சொல்லுங்க. இதுல ரெண்டு முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்மிங் ஒன்று, ஃபுட் ப்ராசஸிங் ஒன்று. அது இல்லாமல் நீங்க ஃபிஷிங் செக்டரையுமே சொல்லலாம். அடுத்து அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே ஃபிஷிங்கை வந்து நீங்க சப் டாபிக்கா வச்சுங்க. இதுல மெயினா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீட் ஃபார் டீப் சி ஃபிஷிங். நீங்க கோஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஷாலோ ஃபிஷிங் தான் பண்றாங்க. உதாரணத்துக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மேரிடைம் பவுண்டரிலாம் ஷாலோ ஃபிஷிங் தான் இருக்கு. இது அன்சஸ்டைனபிள். முடிஞ்ச வரைக்கும் டீப் சி ஃபிஷிங் போகணும். டீப் சி ஃபிஷிங்கான சென்ட்ரல் ஸ்கீமையும் பார்த்துருங்க, ஸ்டேட் ஸ்கீமையும் பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட் ஸ்கீம் உள்ள எழுதுங்க. அடுத்தது ஃபிஷிங்னு வரும்போது ஸ்மால் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும். இதை தாண்டி ஃபிஷ் ஃபார்மர்ஸ்னு வரும்போது இந்த போட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம சப்சிடி கொடுக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்கிங், லேண்டிங் சென்டர்ஸ் இதை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் பில்டு பண்ணி தரணும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதலாம். கடைசியா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுல இருக்கக்கூடிய இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ். அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த கான்செப்ஷன் நாலேஜை அந்த ஆன்சருக்குள்ளே நீங்கள் உள்ளே எழுதணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும்போது நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதில் இலுஸ்ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சுனாமி வரும்பொழுது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அந்த மேங்க்ரோவ்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த சுனாமியை ஸ்டாப் பண்ணுச்சு. அது எக்ஸாம்பிளாக தரலாம். ஓகேவா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நேச்சுரல் பேரியர்ஸ் யூஸ் ஆகுது அதை மென்ஷன் பண்ணலாம். சைக்ளோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ECRல நிறைய இடங்கள்ல நீங்க ட்ரீஸ் வந்து பேரியரா சர்வ் ஆகும், அதை தரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் ரைட்டிங் இதை வந்து சிம்பிளா எழுதுங்க. ஒரு சென்டென்ஸ் முடிச்சு அடுத்த சென்டென்ஸ் போங்க. தேவையில்லாம டிராக் பண்றது, இந்த வளவலன்னு எழுதுன்னு சொல்லுவாங்க போறாங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏற்கனவே எழுதின பாயிண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல பாயிண்ட் கொடுங்க. நான் சொன்ன அந்த டைமென்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்ஜெக்டிவ், இம்ப்ளிமெண்டேஷன், மெக்கானிசம், ப்ராப்ளம், சொல்யூஷன் இந்த மாதிரி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸே உள்ள எடுத்துட்டு வாங்க. சென்ட்ரல் ஸ்கீம்ஸை கொண்டு வர வேணாம். நீங்க எடுத்துட்டு வர்றது ராங் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த எக்ஸாமினேஷனே பாத்தீங்கன்னா ஸ்டேட்கான ஃபெலோஷிப் ஸ்கீம். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல தான் மெயினா இருக்கும். சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் முக்கியமான எதா இருந்தாலும் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. அது இல்லாம சென்டர் ஸ்டேட் கோஆபரேஷன் தேவை அப்படிங்கிறத உள்ள மென்ஷன் பண்ணலாம், சொல்யூஷன்ல தரலாம். அது வந்து எழுதுறது ராங் கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் எழுதாதீங்க. கொஸ்டினுடைய கண்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. பிரச்சனை என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு வரும்போது நீங்க என்ன சொல்லலாம்னா சென்டர் ஸ்டேட் கோஆபரேஷன் நமக்கு தேவை அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
அதை தாண்டி ஸ்டேட்டுக்குள்ள நீங்க என்ன சொல்லலாம்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் மத்தியில கோஆபரேஷன் தேவை. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் இவங்க மத்தியில கோஆபரேஷன் தேவை. இதெல்லாம் நீங்க உள்ள பாயிண்டா கொடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி. விஷ் யூ all the very best for your success in the comprehensive examination. Thank you.